இறையேசுவில் அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலும் நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்துவனிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளிலும் நமக்கு தரப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வசனமானது யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்பதுவே. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு முன்பு வருகிற வசனங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிரேக்கர்களிடம் கலந்துரையாடுகிறார். இயேசு கிரேக்கர்களிடம் பேசியதிலிருந்து ஒரு சில உண்மைகளை நாம் அறிந்து கொள்ளலாம். அதில் முதலாவது, ஒருவருடைய வாழ்வு முழுமையாக பலன் கொடுக்க வேண்டும் என்றால் அவர் தன்னை முழுவதும் தியாகம் செய்ய வேண்டும். எப்படி கோதுமை மணியானது தன்னை முழுவதும் இழப்பதினால், தியாகம் செய்வதினால் அதிகமாக பலன் கொடுக்கின்றதோ, அதுபோன்று நாமும் நம்மை இழக்கின்ற போதுதான் அதிகமாக பலன் கொடுப்போம். அந்த வகையில் இந்த உலகிற்கு வாழ்வை, மீட்பை வழங்க வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதனை தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலம் வழங்கி நிற்கின்றார். எனவே தன்னையே முற்றிலுமாக கையளிப்பதின் வழியாகத்தான் ஒருவர் முழுமையான பலனை தர முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய கரங்களில் கையளிப்போம். இந்த உலகிலே கோதுமை மணியை போன்று ஒரு பலன் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சாட்சியோடு வாழ எல்லாம் வல்ல தூய ஆவியானவர் தாமே இந்த நாளிலும் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். God bless you all.